சாந்தி. பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரமும், ஏதாவது புருஷார்த்தத்துக்காக. ஸ்வமானம்ங்கிறது கூட ஹோம்ஒர்க் தான். இன்றைக்கி ஸ்வமானத்தில் ஒரு ஹோம்ஒர்க் பாபா கொடுக்குறாங்க. அடுத்து எப்பொழுது மதுபனத்திற்கு வருவீர்களோ, எப்போ போவோம் மதுபனுக்கு? சேவாதாரியிலையோ அல்லது அதுக்கு முந்தின ஒரு மீட்லேயோ பாபா மீட் பண்ண போவோம். அடுத்து எப்பொழுது மதுபனத்திற்கு வருவீர்களோ, பாபாவை சந்திப்பீர்களோ, அப்பொழுது என்னிடம் இது இருக்கக்கூடாது என்று எதை நினைக்கிறீர்களோ அதை மாற்றம் செய்து கொண்டு வருவேன், மாற்றம் செய்துவிட்டு வருவேன் என்று நினைக்கிறீங்களா, செய்வீங்களா, கரைங்கே செய்வீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. எடுத்ததுமே முதல் கேள்வி இது. எடுத்ததுமே பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம். அடுத்து ஸ்வமானம். நான் மறுபிறவி எடுத்த பிராமணன். இந்த வாரத்திற்கான ஸ்வமானம் என்ன? நான் மறுபிறவி எடுத்த பிராமணன். இந்த மறுபிறவி பிராமணன்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் எடுத்ததுமே கொடுக்குறாங்க பாபா. இது என்னுடைய அலௌகீக பிராமண பிறப்பு. பவித்திரதா மற்றும் திவ்யதா, தூய்மை மற்றும் தெய்வீகத்தன்மை என்னுடைய இந்த அலௌகீக பிறவியின் அலங்காரங்களாகும். எனக்குள்ள லௌகீகத்தா இல்லை, அலௌகீகத்தாவினுடைய ஜொலிப்பு இருக்குது. ஏன்னா மறுபிறவி எடுத்தாச்சு. மறுபிறவி எடுத்ததுக்கப்புறம் பூர்வ ஜென்மத்தினுடைய எந்த விஷயமும் இருக்க முடியாது இல்லையா? அதனால் லௌகீகத்தா என்கிட்ட இல்லை, பட் அலௌகீகத்தன்மையின் ஜொலிப்பு இருக்குது. என்னுடைய நடை நடத்தை முகத்தில் தெய்வீக குணங்களின் நறுமணம் இருக்கிறது. என்னுடைய நடை நடத்தை முகம், அதில் தெய்வீக குணங்களின் நறுமணம் இருக்கிறது. இது ஸ்வமானத்தை பற்றிய ஒரு சிறிய விளக்கம். அடுத்து யோக பயிற்சி. அதில் 2 பயிற்சிகள். அதில் ஃபர்ஸ்ட் பயிற்சி அலௌகீக ஜனம், அலௌகீக பிறவி. பாபா கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இந்த பயிற்சி கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே எழுதிக்கிட்டே நாம் என்ன பண்ணணும், அதை பயிற்சி ப்ராக்டிஸ் கையோடு செய்யணும். நான் பழைய சரீரத்தை விட்டுவிட்டேன். பழைய சரீரத்தின் கூடவே என்னுடைய பழைய நினைவுகள், பழைய சரீரத்துடனான நினைவுகள் இருக்கு இல்லையா, அந்த நினைவுகள், பழைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, சமாப்தியாகி விட்டது. பழைய சரீரத்தை விட்டாச்சு, அடுத்து பிறவி எடுத்திருக்கிறோம்ல. எங்கே வந்து பிறவி எடுத்திருக்கிறோம்? இப்பொழுது நான் பகவான் வீட்டில் பிறந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் பகவான் வீட்டில் பிறந்திருக்கின்றேன். பகவான் வீடு எங்க இருக்கிறது? ஒவ்வொரு சென்டரும் பகவான் வீடு. சூக்ஷ்ம வத்தனம் என்னுடைய வீடு. பிரம்மா என்னுடைய அம்மா, மேலும் பரமாத்மா சிவன் என்னுடைய அப்பா. இது என்னுடைய தெய்வீகமான பிறவி. என்னுடைய அம்மா அப்பா எப்படி இருக்கின்றார்களோ அதே போல் நானும் இருக்கின்றேன். என்னுடைய சுபாவம், என்னுடைய சமஸ்காரத்தில் என்னுடைய தாய் தந்தையின் ஜொலிப்பு தெரிகிறது. என்னுடைய சிந்தனை, பேச்சு, செயல் அனைத்தும் அவர்களுக்கு சமமாக உள்ளது. இப்பொழுது நான் எங்கே இருக்கின்றேன்? இப்பொழுது நான் மேலேயே இருக்கின்றேன். ஏன்? ஏனென்றால் அதுவே என்னுடைய வீடு. எங்க வீடு அதுதான். எங்கள் அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க. நான் அங்கே தான் பிறந்திருக்கேன், புது பிறப்பு எடுத்துட்டேன். ஸோ அங்கே இருக்கிறேன். அங்கேருந்து ஆஃபீஸ் எது நமக்கு? அப்போ அது வீடு. ஆஃபீஸ் எது? நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் கீழே வருகின்றேன், தெய்வீக காரியம் செய்கின்றேன். और वापस ऊपर वतन में चला जाता. நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் கீழே வருகின்றேன், தெய்வீக காரியங்களை செய்கின்றேன். பிறகு
மீண்டும் திரும்பி வத்தனத்திற்கு சென்று விடுகிறேன். இதான் முதல் பயிற்சி. பழசு சரீரத்தை விட்டாச்சு, பழைய ஸ்வபா சன்ஸ்கார் பழைய சரீரத்தோடு போயிடுச்சு. புது பிறவி எடுத்திருக்கிறேன். எங்கே எடுத்திருக்கிறேன்? என் வீடு எதப்போ புது பிறவி எடுத்த இடம் எது? சூக்ஷ்மத்தனம். எங்கள் அம்மா பிரம்மா பாபா, அப்பா சிவ் பாபா. அந்த புது பிறவி, புது அம்மா அப்பாவுக்கு குழந்தை. அப்போ அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய சமஸ்காரம் என்கிட்ட தெரியுது, வெளிப்படுது. அந்த ஜொலிப்பேன்ட்ட இருக்குது. என்னுடைய நடை, நடத்தை, பேச்சு எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவர்களுடைய சன்ஸ்காரமே என்கிட்ட வந்துருச்சு. அம்மா அப்பாவோட சன்ஸ்கார் என்கிட்ட வந்துருச்சு. நான் அப்புறம் மேலேயே தான் இருக்கிறேன். நான் மேலே தான் இருக்கிறேன். ஏன்னா அதுதான் என் வீடு. அங்கேருந்து நான் ஃபரிஷ்தா ரூபத்தை எடுத்து இங்கே வரேன், காரியம் பண்ணுறேன், திரும்ப என்னோட வீட்டுக்கு நான் போயிடுறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது பயிற்சி ரூஹானி ட்ரில், ஆன்மீக ட்ரில். இந்த அலௌகீக பிராமண பிறவியில் அன்பான பாப்தாதா நமக்கு அநேக நினைவுகள் மற்றும் ஸ்வமானங்களால் நம்மை அலங்கரித்திருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இந்த தெய்வீகமான நினைவுகளோடு மற்றும் ஸ்வமானங்களோடு விளையாட வேண்டும். பாபா சொல்வாங்க, ஞான ரத்தினங்களோடு விளையாடுங்க. இப்போ பாபா எதோட விளையாட சொல்றாங்க? இன்னைக்கு நம்முடைய நினைவுகள் பாபா கொடுத்துருக்காங்க இல்லையா? அநேக நினைவுகள். நம்ம யாரு, என்ன, எப்பேற்பட்டவர்கள், ஒரிஜினலி உண்மையிலே நம்ம யார் என்ன நம்ம மறந்த நினைவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா? அந்த நினைவுகளோடு விளையாடணும். அடுத்து பாபா நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்வமானங்களோடு நாம் விளையாடணும். சில நேரம் ஏதாவது ஒரு ஸ்வமானத்தால் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு நேரம் வேறு ஒரு ஸ்வமானத்தை எடுத்து தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? வெவ்வேறு ஸ்வமானங்களை நினைத்து அதனுடைய சொரூபத்தில் நாம் போகணும். முழு நாளும் இந்த அலௌகீக விளையாட்டு மற்றும் ட்ரில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த வாரம் முழுவதும் பயிற்சி பண்ணணும். இதற்கான தாரணா, இந்த வாரம் நாம் செய்ய வேண்டிய தாரணா என்ன தாரணையாக இருக்க முடியும்? புது பிறவி எடுத்தாச்சு, புது பிறவி புதுசா பிறந்துட்டோம் இல்லையா? அப்ப என்ன தாரணையாக இருக்க முடியும்? தாரணை என்ன பண்ணணும்? பாபா சொல்றாங்க, பாபா தான் என்னுடைய உலகம். புதுசா பிறவி எடுத்த பிறந்த பிறகு குழந்தைக்கு அம்மா அப்பா மட்டும்தான் தெரியும். அம்மா அப்பா தான் உலகமாக தெரியும் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி நாம் எல்லாரும் குழந்தைங்க. ஸோ பாபா சொல்றாங்க, பாபா தான் என்னுடைய உலகம். அழகா சொல்றாங்க, பாபா தானே நம்முடைய உலகம். நாம் இப்போ இருக்கிறோன்னா எங்கே இருக்கிறோம்? இப்போ இங்கே இல்லை, பொதுவாக உலகத்தில் இருக்கிறோன்னா எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். எங்கே இருந்த வீட்டில் இருக்கிறோமோ, ஆஃபீஸில் இருக்கிறோம், எங்கே இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறோம். இப்போ பாபா தான் உலகம்னா எங்கே தான் இருக்கணும்? அப்போ பாபா தான் உலகம்னா நம்முடைய உலகத்திலேயே தான் நாம் இருக்கணும். அப்படின்னா பாபா கூடவே தான் இருக்கணும். அருமையான விஷயம் சொல்கிறாங்க. பாபா நம்முடைய உலகமே யாரு? நம்முடைய உலகமே பாபா. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்முடைய உலகமே பாபா. பாபா ஒருத்தர் தான். அப்போ அவர் தான் எல்லாமே. அப்படின்னா உலகமேனா அவரோடைய சேர்ந்து சாப்பிடணும். அடுத்து வேற என்ன செய்யணும்? போகணும், வரணும், அவரோடைய சேர்ந்து சாப்பிடணும், அவரோடைய விளையாடணும், அவரோடைய டான்ஸ் ஆடணும், அவரோடைய பாட்டு பாடணும், அவருடைய தூங்கணும், அவருடைய கண் விழிக்கணும், அவருடைய எழணும், அவருடைய உட்காரணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு கர்மத்திலையும் அவரோட மட்டும்தான். அடுத்த வேர்டு தான் ஸ்பெஷல். அவருக்காக மட்டும்தான். யாருக்காக மட்டும்தான்? அவருக்காக மட்டும்தான். நான் என்ன செஞ்சாலும் அது யாருக்காக மட்டும்தான். மாத்தா செய்வீங்கல்ல, என் மகனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எங்கள் மகனுக்காக இது சமைக்கிறேன், எங்கள் பிரதருக்காக இது சமைக்கிறேன், எனக்காக இது சமைக்கிறேன்னு சரி, என் மகனுக்காக மட்டும்னு. அந்த மாதிரி இனிமேல் நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் யாருக்காக இருக்கணும்? அவருக்காக மட்டும்தான். ஏன்னா பாபா தான் என்னோட உலகம். செய்வோம், அந்த வாரம் ஃபுல்லாக அதை பயிற்சி பண்ணுவோமா? நான் என்ன செஞ்சாலும் பாபாக்காக. செகண்ட் பாயிண்ட், இதில் பாபா தான் என்னோட உலகம், வேற உலகமே எனக்கு இல்லை.
அப்போ உலகமே இல்லைன்னா வேற சமஸ்காரம் எப்படி பிறப்பெடுக்கும்? பாபா தான் உலகம்னா பாபாவோட சன்ஸ்கார் மட்டும்தான் எமர்ஜ் ஆகணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அவங்க தான் இல்லையா? அப்போ வேற உலகமே இல்லை அப்படின்னா வேற சமஸ்காரம் எப்படி ஜென்மாவை எடுக்கும்? எங்கேருந்து எமர்ஜ் ஆகும்? தற்சமயம் பாப்தாதா சமயத்தின் அனுசாரமாக சமஸ்காரம் என்ற வார்த்தையை அழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஏன்னா இப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறோம்? ஏதாவது பழசு எமர்ஜ் ஆயிடுச்சு, பழைய சரீரத்தோட எமர்ஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிடுற உடனே பழைய சரீரத்தோட எமர்ஜ் ஆச்சா பழைய சன்ஸ்கார், என்னோட சன்ஸ்கார் அப்படி சொல்லிடுறோம் இல்லையா? இந்த சமஸ்காரங்கிற வார்த்தை இனிமேல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் பாபா. பாபா கேட்குற மிட் சக்தாகே, அழிக்க முடியுமா? அந்த சமஸ்காரங்கிற வார்த்தையை அழிக்க முடியுமா? என்னுடைய பழைய சன்ஸ்கார் பாபான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அழிக்க முடியுமா? அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க பாபா சொல்கிறார். அதை அழிக்கிறதுக்கான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்பொழுது பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா வரும்போது முரளியில் சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படி கேட்பாங்க. அடுத்து பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, பாபா எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவருக்கான ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? நான் இத்தனை நாளைக்குள்ள நான் இந்த என்னுடைய பழைய சன்ஸ்கார் இதுன்னு நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஒட்டுமொத்தமாக முடியலன்னா கூட அவரவருக்கு முடியும் இல்லையா? பாபா மறுபடியும் கேட்குறாங்க, பண்ண முடியுமா? டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? சிவ் பகவான் வாட்ச் விடலை பாபா. எந்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பாப்தாதாக்கு அந்த டேட்டை எழுதி கொடுக்கணும். ஒரு பழைய சன்ஸ்காரத்தை அழிக்கிறதுக்கு என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பாப்தாதாக்கு எழுதி கொடுக்கணும்னு சொன்னதோட விட்டாங்களா பாபா? இல்லை, அடுத்து சிவ பகவான் வாட்சின்னு வேற போட்டிருக்கிறார். அப்படின்னா அது யாரோட மகா வாக்கியம்? சிவ பகவான் நமக்கு இன்னைக்கு மகா வாக்கியத்தில் கொடுக்குறார். நீங்கள் உங்களுடைய தேகத்தினுடைய பழைய சன்ஸ்கார் எதை அழிக்க போறீங்களோ அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை எழுதி கொடுத்துட்டு போகணும். இது சிவ பகவானுடைய மகா வாக்கியம். இது இந்த வாரம் நாம் தாரணை செய்ய வேண்டிய 2 பாயிண்ட்ஸ். அடுத்து ஸ்வச்சிந்தன், சுய சிந்தனை என்ன பண்ணணுமா? என்னுடைய மாற்றத்திற்கான தேதி என்ன? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவுக்கு முன்னாடி சொல்லிடுறோம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்ட்டு. ஆனால் செல்ஃபை செக் பண்ணுறதுக்காக, சுய சிந்தனை பண்ணுறதுக்காக, நான் என்னுடைய சுய மாற்றம் மற்றும் சம்பூர்ண மாற்றத்திற்காக எந்த தேதியை ஃபிக்ஸ் செய்திருக்கிறேன், நிர்ணயம் செய்திருக்கிறேன், அதை பற்றி சிந்தனை பண்ணணும். 2வது பாயிண்ட், சுய சிந்தனைக்கு வரக்கூடிய பாபாவோட சந்திப்பில், பாப்தாதா மீட் அடுத்து அக்டோபர் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? வரக்கூடிய பாபாவோட சந்திப்பில், வரக்கூடிய சீசனில் நான் பாப்தாதாவுக்கு முன்னாடி அப்படி எந்த ஒரு விஷயத்தை, எனக்குடைய விஷயத்தை மாற்றிட்டு நான் போகணும், பரிவர்த்தனை செஞ்சுட்டு நான் பாபாவுக்கு முன்னாடி போகணும். நான் அப்படி மாற்றிட்டு போகணும் எனக்குள்ள. அதை பார்த்து பாபா என்ன ஆகணும்? அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற பழைய ஒரு சன்ஸ்காரத்தை நான் மாற்றிட்டு போகணும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி. அங்கே பாபா நம்ம பார்க்கும்போது பாப்தாதா என்ன ஆகணும்? நான் அப்படி மாறிட்டு போகிறத பார்த்து பாபா என்னுடைய மாற்றத்தை பார்த்து மகிழ்ச்சியில் துள்ளணுமா? என்ன ஆகணுமா? மகிழ்ச்சியில் துள்ளணும். மேலும் என்னை அப்படியே தன்னோட அரவணைச்சிக்கணும். குஷியில் வந்தால் என்ன ஆகும்? அன்பில் ஆஹா நான் சொன்னது இந்த குழந்தை கேட்டுடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா அரவணைப்பாங்க இல்லையா? அப்படி பாபா என்ன பண்ணணும்? கலே லகாலே அப்படி அரவணைச்சிக்கணும் பாபா. அப்படி நான் என்னுடைய சுய மாற்றத்தை பாபா மீட்டுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகணும். நான் ஒன்று செஞ்சாலே கண்டிப்பாக அதோட சேர்த்து நெருக்கக்கூடிய பல விஷயங்களை அழிச்சிட முடியும் நம்மளால் இல்லையா? பிரியமான தபஸ்விகளே, அன்பான பாப்தாதா சில வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய முரளியில் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, அன்பில் எல்லாரும் பாஸ், ஆனால் இப்பொழுது சமயத்தின் அனுசாரமாக சுய மாற்றம் மிகவும் அவசியமாக உள்ளது. स्व परिवर्तन में विशेष संस्कार परिवर्तन, स्वभाव परिवर्तन उसकी आवश्यकता है. சுய மாற்றம்னா எதை மாற்றணும்? பாபா சொல்றாங்க, விசேஷமாக சமஸ்கார மாற்றம், சுபாவ மாற்றம் அது அவசியமாக உள்ளது. அப்படி யார் வரக்கூடிய சந்திப்பு பாபா மிலன் வர வருஷத்துல வரப்போறீங்களோ, மாற்றம் செய்து கொண்டு வருவார்களோ, பாப்தாதா அவர்களுக்கு சிறியதோ அல்லது பெரிய பரிசோ கொடுப்பார்கள். பாபா என்ன செய்வாங்களாமா? தன்னுடைய சுபாவ சன்ஸ்காரத்தை யார் மாத்திட்டு வராங்களோ பாபா அவங்களுக்கு
சின்னதோ பெருசோ பரிசு கொடுப்பாங்க. பரிவர்த்தன் செரிமணி மனாயங்கே, மாற்றத்திற்கான விழா கொண்டாடுவாங்களாம் பாப்தாதா. பசந்த் ஹே, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இந்த நான் சொல்ற இந்த டீல் பிடிச்சிருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. விருப்பமா, பிடித்துள்ளதா? तो क्या विचार है आपका? திரும்ப கேட்க, உங்களுக்குலாம் என்ன யோசனை, என்ன சிந்தனை? பசந்த் ஹேனா, பிடிச்சிருக்குது தானே? என்ன பதில் ஃபஸ்ட்டு வரல, யோசனையில் போயிட்டோம். பாபா மீட்டுக்கு முன்னாடி நமக்குள்ள எந்த சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றிட்டு வர்றதுன்னு. அதனால பாபா திரும்ப கேட்குறாங்க, பிடிச்சிருக்குது தானே? स्व परिवर्तन करके बाप दादा से प्राइस लेंगेना, சுய பரிவர்த்தனை செய்து பாப் தாதாட்ட இருந்து பரிசு வாங்குவீங்க தானே? சின்னதோ பெருசோ பாப் தாதாட்ட இருந்து பரிசு வாங்குவீங்க தானேன்னு கேட்குறாங்க பாபா. அல்லது ஓம் சாந்தி, 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 ஓம் சாந்தி.